new pair of spectacles. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு புதிய கண்ணாடி கிடைத்திருக்கிறது. Those are called Modi spectacles. அந்த கண்ணாடி என்ன என்று சொன்னால் மோடி பிராண்ட் கண்ணாடி என்று பொருள். Modi கண்ணாடி, எடப்பாடி கண்ணாடி. மோடி கண்ணாடி இப்பொழுது எடப்பாடி கண்ணாடியாக மாறியது. Now Edappadi ji can only see the world in Tamil Nadu through Modi Kannadi. He cannot see the destruction of the policies of Modi government. தமிழ்நாட்டில் மோடி அரசாங்கத்தின் கொள்கைகள் எத்தகைய அழிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவரால் பார்க்க முடியவில்லை. And the language is also the same. எடப்பாடி பேசுகின்ற வார்த்தைகளும் மொழிகளும் கூட மோடியை போலவே பேச ஆரம்பித்து விட்டார். When Modi cannot defend his policies, he abuses all the opposition leaders from morning till night. மோடி அரசாங்கத்துடைய கொள்கைகள் குறித்து அவர் பொதுவெளியில் விவாதிக்க முடியாத பொழுது எதிர்கட்சி தலைவரை அவர் அவதூறாக பேசுவது என்பது மோடிஜியுடைய பழக்கம். And now today Edappadi ji is also abusing and abusing and abusing. அதே போல எடப்பாடியும் மற்ற தலைவர்களை முதலமைச்சர் உட்பட எல்லாரையுமே இன்றைக்கு அவதூறாக பேச ஆரம்பித்து விட்டார். It shows there is no policy. இது எடப்பாடியிடம் எந்த கொள்கையும் இல்லை என்பதை It காட்டுகிறது. shows there is no principle. அங்கே கொள்கைகள் இல்லை எடப்பாடிக்கு என்பது தெரிகிறது. It shows there is no program. அங்கே எந்த திட்டமும் உருப்படியான திட்டமும் இல்லை என்பது தெரிகிறது. When you don't have policy, principle and program, then you give abuse. உங்களிடம் கொள்கைகள் இல்லை என்று சொன்னால், திட்டம் இல்லை என்று சொன்னால், அரசியல் இல்லை என்று சொன்னால் மற்றவர்களை நீங்கள் அவதூறாக திட்ட ஆரம்பித்து விடுகிறீர்கள். People will never accept this alliance between the BJP and the ADMK. எனவேதான் பாரதியக்கும் அதிமுகவும் இருக்கின்ற அந்த கூட்டணியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். Because it means handing over the reins of power to Delhi, not to Tamil Nadu. ஆகவே இங்கே அதிமுக வெற்றி பெறுவது என்பது அதிமுக வெற்றி அல்ல, தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை மோடியின் கைகளில் கொடுப்பது என்பதற்கு பொருள்.